சொர்க்கத்தில் இருந்து ஹூருல் ஈன் ஒன்று வந்தது எங்கள் இல்லத்திற்கு. அந்த சுந்தர செல்லம் தந்தது குளிர்ச்சி எங்கள் உள்ளத்திற்கு. சொர்க்கத்தில் இருந்து ஹூருல் ஈன் ஒன்று வந்தது எங்கள் இல்லத்திற்கு. அந்த சுந்தர செல்லம் தந்தது குளிர்ச்சி எங்கள் உள்ளத்திற்கு. பெண் பிள்ளை வளர்ப்பு சுவனத்தின் திறப்பை செய்திடும் பெற்றவர்க்கு. பெண் பிள்ளை வளர்ப்பு சுவனத்தின் திறப்பை செய்திடும் பெற்றவர்க்கு. நம் பெருமானாரின் வார்த்தையில் அர்த்தம் ஆயிரம் புதைந்திருக்கு. நம் பெருமானாரின் வார்த்தையில் அர்த்தம் ஆயிரம் புதைந்திருக்கு. சொர்க்கத்தில் இருந்து ஹூருல் ஈன் ஒன்று வந்தது எங்கள் இல்லத்திற்கு. அந்த சுந்தர செல்லம் தந்தது குளிர்ச்சி எங்கள் உள்ளத்திற்கு. அறியாமை காலம் மடமையின் கோலம் புரியாமல் பாவத்தை விதைத்தார்கள். அழகு பதுமையாய் பிறந்த பெண் சிசுவை உயிருடன் புதைத்தார்கள். அறியாமை காலம் மடமையின் கோலம் புரியாமல் பாவத்தை விதைத்தார்கள். அழகு பதுமையாய் பிறந்த பெண் சிசுவை உயிருடன் புதைத்தார்கள். பழி பாவம் பார்க்காமல் தெளிவாக இருந்தார்கள். பெண்ணாக பிறந்தால் உயிர் பலிதான். பல கால கொடுமையை குழி தோண்டி புதைத்தது நபிநாதரின் வழிதான். பெண்ணுக்கு பெருமை சேர்த்தது இஸ்லாம் என்கின்ற தீன் மார்க்கம். அது பேரருளாளனின் அருள்தான். அதுவே நேர்வழி எல்லோர்க்கும். சொர்க்கத்தில் இருந்து ஹூருல் ஈன் ஒன்று வந்தது எங்கள் இல்லத்திற்கு. அந்த சுந்தர செல்லம் தந்தது குளிர்ச்சி எங்கள் உள்ளத்திற்கு. திருமண பந்தத்தை ஏற்பதில் முறிப்பதில் பெண்ணுக்கு முழு உரிமை. மறுமணம் புரிந்து மானத்தோடு வாழவும் வழியருமை. திருமண பந்தத்தை ஏற்பதில் முறிப்பதில் பெண்ணுக்கு முழு உரிமை. மறுமணம் புரிந்து மானத்தோடு வாழவும் வழியருமை. சுயமாய் பொருளீட்ட சொத்தில் மற்றும் கல்வியிலும் உரிமை. இரையச்சம் தாங்கி ஆளுமை செய்தும் காட்டலாம் அவர் திறமை. அல்லாஹ்வின் பாதையில் பெண்ணை வளர்த்தால் சுவனமே மறுமையில் நிச்சயம். அந்நல் நபிகளின் அமுத மொழிகளை துணை நிற்கும் நல் சாட்சியம். சொர்க்கத்தில் இருந்து ஹூருல் ஈன் ஒன்று வந்தது எங்கள் இல்லத்திற்கு. அந்த சுந்தர செல்லம் தந்தது குளிர்ச்சி எங்கள் உள்ளத்திற்கு. சொர்க்கத்தில் இருந்து ஹூருல் ஈன் ஒன்று வந்தது எங்கள் இல்லத்திற்கு. அந்த சுந்தர செல்லம் தந்தது குளிர்ச்சி எங்கள் உள்ளத்திற்கு. பெண் பிள்ளை வளர்ப்பு சுவனத்தின் திறப்பை செய்திடும் பெற்றவர்க்கு. பெண் பிள்ளை வளர்ப்பு சுவனத்தின் திறப்பை செய்திடும் பெற்றவர்க்கு. நம் பெருமானாரின் வார்த்தையில் அர்த்தம் ஆயிரம் புதைந்திருக்கு. நம் பெருமானாரின் வார்த்தையில் அர்த்தம் ஆயிரம் புதைந்திருக்கு. சொர்க்கத்தில் இருந்து ஹூருல் ஈன் ஒன்று வந்தது எங்கள் இல்லத்திற்கு. அந்த சுந்தர செல்லம் தந்தது குளிர்ச்சி எங்கள் உள்ளத்திற்கு.